பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக திருவருள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக கடவுளே, தேவரீர் எங்கள் மேல் இரக்கம் கொண்டு ஞானஸ்நானத்தின் வழியாக எங்களை உமது திருச்சபையில் சேர்த்து உமது திருவார்த்தையின் வழியாக உமது நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் பற்றி நாங்கள் மென்மேலும் அறிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்துள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை நாம் துதிக்கும் வண்ணமாகவும் கீர்த்தனை எண் 20 பாடுவோம். கீர்த்தனை எண் 20. சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Shabbat
நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, கிறிஸ்தவமை பற்றுறுதி அறிக்கை நித்திய திருத்துவத்தின் மகிமையை உணரவும், திவ்ய மகிமையின் வல்லமையாளரின் ஒருமையை வணங்கவும் உம்முடைய அடியாருக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த கிறிஸ்தவ விசுவாச உறுதியின் மூலமாக நாங்கள் இதற்கு விரோதமாக யாபத்தின்றும் காப்பாற்றப்படுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடும் என்னென்றைக்கும் உயிரோடு அரசாடுகிறோம் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. மூவொருமை திருநாள், த பீஸ் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிருப சுவிசேஷ பகுதிகளை நாம் கவனமாக வாசிக்க கேட்போமாக. இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ரோமர் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 தொடங்கி 36 முடிய. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 தொடங்கி 36 முடிய. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன் என்பதுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தத்தாமே நாம் நித்தியமான ஜீவ வழிகளிலே எந்தெந்தும் நிலைத்திருந்து வாழ கிருபையும் அருளும் புரிவாராக. ஆமீன். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் நீவரே. மூவொருமை திருநாள், த பீஸ் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதியும் நாம் கவனமாக வாசிக்க கேட்போமாக. திருத்துவ பண்டிகை என்று அழைக்கப்படுகிற த பீஸ் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி என்ற இந்த நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதி அது பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20 வசனங்கள் அடங்கிய பகுதி. பரிசுத்த மத்தேயுவினுடைய நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20 வசனங்கள் அடங்கிய பகுதி. இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார் என்பதுவே.
செய்வீராக. அவருக்கு சோத்தீரா. நாம் உலகெங்கிலும் உள்ள திருச்சபை மக்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச அறிக்கையின்படியாக நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வாருங்கள். நிசேயா விசுவாச அறிக்கை. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன். எல்லா காலங்களுக்கு முன்பே பிதாவினின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுளினின்றும் கடவுள், ஜோதியினின்றும் ஜோதி, மெய்யான கடவுளினின்றும் மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளுக்கு பிறந்து மனிதனானார். பொந்தியு பிலாத்துவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின் படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினவனும் இவரே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே நாம் உயிருள்ளவரை உறுதியாய் நிலைத்திருக்க திரியேக கடவுள் நமக்கு உதவி செய்து ஆன்மபலம் அளிப்பாராக. ஆமீன். நாம் மீண்டுமாக கடவுளை போற்றும் வண்ணமாக ஞானப்பாடலின் 218 பாடுவோம். ஞானப்பாடலின் 218. பராபரனே, உமது ராஜா சனத்தின் அண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தளாதேயும் என்ற பாடல் முதல் 5 சரணங்களை பாடுவோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பின் திருச்சபையின் மக்களே, உங்கள் யாவரையும் மூவொரு கடவுளின் பெருவிழா என்று அழைக்கப்படுகின்ற தூய்மை மிகு மூவொரு கடவுளினுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். மூவொரு கடவுளின் பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அருமையான நாள் என்பது திருத்துவ ஞாயிறு என்று பொதுவாக நம்முடைய திருச்சபையிலே அழைக்கப்படுகின்றது. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையில நாம் மூவொரு கடவுள் என்றால் என்ன, வரலாற்றிலே இந்த கடவுள் எப்படி செயல்படுகின்றார், அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சான்று பகர்கின்ற தூய ஆவியானவராக இருக்கின்றார், அதே சமயத்தில் நம்முடைய அருமையான ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் நமக்காக துன்புற்ற சகோதரராக எப்படி காட்சியளிக்கிறார் என்பதை குறித்து இந்த மூவொரு கடவுளின் பெருவிழாவிலே நாம் சிந்திக்கப் போகின்றோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிறவருடைய உள்ளங்களிலே உடைய அன்பின் அனலை நீ மூட்டி அருளும். பற்பல மொழிகள் பேசுகின்ற பற்பல ஜாதியினரை விசுவாச உரிமைக்குள்ளாக கூட்டிச் சேர்த்திருக்கின்ற தேவரீர், எங்களையும் கூட உடைய விசுவாச உரிமைக்குள்ளாக கூட்டிச் சேர்த்திருடும். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறைவன் தனித்திருக்கவில்லை, அவர் ஒரு சமுதாயமாக இருக்கிறார். தந்தை, மகன், தூய ஆவி என்று மூவொரு இறைவனை குறித்து நாம் இந்த நாளிலே வரலாற்றின் அடிப்படையில் அவரை பிரகடனப்படுத்த போகின்றோம். அன்புக்குரியவர்களே, எவ்வாறாக ஒரு இறைவன் மூவராக இருக்க முடியும் என்று நாம் கேள்விகளை எழுப்பலாம். தூய தெருத்துல்லியன் என்று அழைக்கப்படுகின்ற அருமையான வரலாற்றின் ஆசிரியர், அவர் தன்னுடைய கூற்றிலே ஒரு அருமையான காட்சியை நமக்கு குறிப்பிடுகின்றார். ஒரு அருமையான சிறுவன் ஒரு நாள் கடற்கரையிலே அவன் நின்று கொண்டிருந்தான். அந்த சிறுவனை பார்க்கின்ற பொழுது அவன் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி தெர்த்துல்லியன் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த நாள் ஒரு மூவொருமை திருநாள். அந்த நாளிலே அருமையான தெர்த்துல்லியன் அவர்கள் இந்த திருத்துவ கடவுளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சிறுவன் செய்த காட்சியானது அவருக்கு மிகவும் விசித்திரமாக தென்பட்டது. எப்படி என்று சொன்னால், ஒரு சிறிய சிப்பியை வைத்து பரந்த அந்த கடலில் இருந்து சிறிய ஒரு குழியை நோண்டி அதிலே நீரை நிரப்பிக் கொண்டிருந்தான். இப்படி அவன் செய்து கொண்டிருந்த அந்த செயலை பார்த்து அருமையான தெர்த்துல்லியன் அவர்கள் அங்கே வியந்து போனவராக அதிர்ந்து போனார். அந்த சிறுவனிடத்திலே சென்று, இது எப்படி முடியும், நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, நான் இந்த கடலை வற்றி அந்த கடல் முழுவதுமான நீரை இந்த குழிக்குள்ளாக இறைத்து இந்த கடலில் உள்ள தண்ணீரை எல்லாம் வற்றிவிட செய்ய போகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இது எப்படி முடியும் என்று அதிர்ந்து போனவராக அந்த அருமையான தெர்த்துல்லியன் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த அருமையான சிறுவன் அங்கே பதில் சொன்னான், உம்முடைய சிறிய மூளையை வைத்துக்கொண்டு நீ பெரிய இறைவனை நிறைவாக சிந்திக்க முடியும் என்று சொல்லி நீ முயற்சி எடுக்கின்ற பொழுது என்னுடைய முயற்சி ஏன் நடைபெறாது என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, திருத்துவ கடவுளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த மறைபொருளை நம்மால் விளங்கிக் கொள்வது மிக கடினமான ஒன்று என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு அருமையான திடப்படுத்தல் ஆராதனையிலே ஆயரவர்கள் பின்வரிசையிலே அமர்ந்திருந்த ஒரு சிறுமியிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். மூவொரு கடவுள் என்றால் என்ன என்று கேட்டார்.
அப்பொழுது அந்த சிறுமி பதில் சொன்னார், ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார்கள் என்று பதில் சொன்னார். அதை சரியாக காதிலே வாங்கிக் கொள்ளாத அந்த குருவானவர் அந்த சிறுமியிடத்தில், நீ சொன்னது எனக்கு சரியாக விளங்கவில்லை, மீண்டும் அதை சொல் என்று அந்த சிறுமியிடத்தில் அவர் சொன்னார். அப்பொழுது அந்த அருமையான சிறுமி பதில் சொன்னாள், 3 கடவுளை பற்றி முழுமையாக விளங்கிக் கொள்வது முடியாது அல்லது விளக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு மறைபொருள், அதை அப்படியே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் பதில் சொன்னாள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஆயர் இதை பார்த்து வியந்து போய் நின்று விட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3 கடவுள் என்பது ஒரு மறைபொருள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை முழுமையாக புரிந்து கொள்வது என்பது நம்மால் இயலாத காரியமாக இருக்கிறது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சிந்தனைகளை குறித்து இன்றைக்கு இந்த 3 கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாம் இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொல்லி நாம் சற்று ஆணித்தரமாக சிந்திக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நான் இப்படியாக நான் யோசிக்கிறேன், இறைவன் புரிந்து கொள்ள முடியாதவர் கிடையாது, அவர் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர் தான். ஆனால் முடிந்து மட்டும் நாம் அந்த இறைவனை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் இப்படியாக யோசிக்கிறேன். அதாவது இறைவன் நூற்றுக்கணக்கான வகையிலே அங்கே தன்னை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதிலே முதலாவது ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். வரலாற்றின் மேலிருந்து வழி நடத்துகின்ற சமயத்திலே அவர் தந்தையாக காட்சியளிக்கின்றார். வரலாற்றிலே கரைந்து செயல்படுகிற சமயத்திலே அவர் மகனாக காட்சியளிக்கின்றார். மூன்றாவதாக அவர் வரலாற்றிலிருந்து ஆற்றுப்படுத்துகின்ற அந்த அருமையான சமயத்திலே அவர் ஆவியானவராக காட்சியளிக்கிறார். ஒருவேளை நாம் இதை இந்திய பாரம்பரியத்தில் நாம் யோசிப்போம் என்று சொன்னால் இதை சத் சித் ஆனந்தா என்று குறிப்பிடலாம். அதைத்தான் சச்சிதானந்தா என்று குறிப்பிடுகின்றார்கள். இறைவனே சமூகமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு ஒன்றித்து இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி இன்றைக்கு நினைவுபடுத்துகிறது. எந்த செயலையும் நாம் இணைந்து செய்கின்ற பொழுது அது ஏற்படுத்துகின்ற தாக்கமும் பயனும் அதிகம் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நாடிலே அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் 3 கடவுள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 கடவுளை குறித்து இன்றைக்கு திருமறை சுவடியிலே சொல்லப்படுகிற அருமையான விளக்கத்தை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது யாதொரு வேறுபாடும் இன்றி 3க்கும் ஒரே அன்புறவு, ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை, ஒரே கடவுள் தன்மை இருப்பதால் 3 ஒரே கடவுளே. இவ்விளக்கத்தை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு 3 கடவுளாக தந்தை, மகன், தூய ஆவியானவர் 3 எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எத்தனை பணிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு உலகத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, நான் வரலாற்றின் மேலிருந்து வழி நடத்துகின்ற அந்த கடவுளை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். உபாகமங்களின் புத்தகம் அல்லது இணைச்சட்டங்களின் புத்தகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே தந்தை கடவுளை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அங்கு மோசே மக்களை பார்த்து நெருப்பின் வழியாக பேசிய கடவுளை, அடிமைப்பட்டு கிடந்த இனத்தை மீட்டு ஒரு நாட்டையே உரிமை சொத்தாக தந்த கடவுளை வேறு எங்கேனும் நீங்கள் பார்த்ததுண்டா என்று குறிப்பிடுகின்றார். மோசேயின் இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது கடவுள் வானுலகில் உரைகின்ற கடவுள் கிடையாது, அவர் மண்ணுலகத்தில் மக்களோடு மக்களாக இருந்து செயல்படக்கூடியவர் என்பதை இந்த நாடினுடைய செய்தி இன்றைக்கு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆகையால் தந்தை கடவுளை நாம் வரலாற்றிலே செயல்படுகின்ற கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை உபாகமங்களின் புத்தகம் அல்லது இணைச்சட்டங்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 40 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ளலாம்.
இரண்டாவதாக நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காரியம், அங்கே வரலாற்றிலே கரைந்து செயல்படுகிற கடவுளாக, அதாவது மகனாக அவர் எப்படி காட்சியளிக்கிறார் என்பதுதான். இந்த இரண்டாவது காரியத்தை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிற பொழுது, அவர் நமக்காக துன்புற்ற கடவுளாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில மரண பரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்து தம்முடைய தியாக பலியினாலே நம்மையெல்லாம் மீட்டு இன்றைக்கு அவர் நம்முடைய பங்காளியாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள். இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் யோசிக்கிற பொழுது, அவர் என்னுடைய சகோதரராக, என்னுடைய மீட்பராக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார் என்பதற்காக அவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லுவது மிகையாகாது. நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், துயரங்களை அனுபவித்தார். சகோதரர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நமக்காக துன்பப்பட்ட சகோதரராக இன்றைக்கு காட்சியளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சகோதர அன்பிலே நாம் எப்படி நிலைத்துக் கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான சகோதரர்களுடைய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் 2 சகோதரர்கள் நல்ல வளமையோடும் ஒரு சகோதரன் கால் ஊனமுற்றவனாகவும் இருந்தான். இந்த 3 பேரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சமயத்திலே அந்த கிராமத்திலே இருந்த பண்ணையார் தன்னுடைய நெற்களஞ்சியத்தில், அங்கே தன்னுடைய வயல்வெளிகளில் அங்கே தானியங்களை அறுத்து தன்னுடைய அந்த அருமையான தன்னுடைய கொட்டகையில கொட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அந்த களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டிய அந்த காரியத்தை குறித்து அவர், யார் என்னுடைய களஞ்சியத்திலே இந்த காரியங்களை சேர்த்து வைக்கப் போகிறார்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, இந்த அருமையான 2 சகோதரர்களும் சென்று அங்கே அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். இந்த வயலை அறுத்து இதன் தானியங்களை கட்டி இதை முழுவதுமாக உங்கள் களஞ்சியத்திலே நாங்கள் சேர்த்து வைத்து விடுகிறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அருமையான சகோதரத்தில் ஒருவர் சொன்னான், ஐயா, 10,000 ரூபாய் என்பது நீங்கள் அதிகம் என்று நினைக்கலாம், அது ஏன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பண்ணையார் மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, இது மிகவும் அதிகமான தொகை, இதை எப்படி நீங்கள் இவ்வளவு தொகை கேட்கிறீர்கள் என்று மறுபடியும் வினாவினார். அப்பொழுது அந்த அருமையான சகோதரன் சொன்னார், நாங்கள் எங்களுக்காக மட்டும் இந்த பணியை செய்யவில்லை, எங்களோடு இருக்கிற எங்களுடைய கால் அங்கே ஊனமுற்ற அந்த சகோதரனுக்காகவும் நாங்கள் 3 பேரும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 10,000 ரூபாயை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னார். நாங்கள் 2 தான் வேலை செய்வோம், ஆனால் 3 பேருக்கான வேலையை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரர்கள் இப்படி சொன்ன பொழுது அந்த பண்ணையார் அவர்களை மெச்சி, நீங்கள் சொன்னவாறே வேலையை முடித்து கொடுத்தால் நீங்கள் கேட்ட தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அவர்களும் சரி என்று சொல்லி கடுமையாக உடைத்து அந்த பண்ணையாருடைய நிலத்திலே விளைந்திருந்த அந்த நெல்லை அறுத்து அவற்றை அவருடைய களஞ்சியத்திலே சேர்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்கள் இருவரும் செய்த அந்த வேலையை பார்த்த அந்த பண்ணையார், நான் நினைத்ததை விட மிகவும் அதிகமாக நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் கேட்டதை காட்டிலும் அதிகமான தொகை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், உங்கள் சகோதரரை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தங்களோடு பிறந்த அந்த கால் ஊனமுற்ற சகோதரருக்காக அந்த சகோதரர்கள் இருவர் அங்கே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தது போன்று இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சகோதர சகோதரிகளாகிய நமக்காக இன்றைக்கு அவர் பாடுகளையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவித்தனால்தான் நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட கடவுளை நாம் எப்பொழுதும் இன்றைக்கு நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். 3ஆவதாக இன்றைக்கு நான் சொன்னேன், வரலாற்றிலே அந்த கரைந்து செயல்படுகிற கடவுளாக மகனாக அவர் இருந்தார். அதே சமயத்தில் வரலாற்றிலிருந்து அவர் ஆற்றுப்படுத்துகின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். அது எப்படி என்றால், அவர் சான்று பகர்கின்ற தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை குறித்து சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு
நாம் பவுலடிகளாரை நினைவுபடுத்த வேண்டும். நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு தூய ஆவியானவர் சான்று பகர்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பவுலடியார் சொல்லுகிற இந்த வார்த்தையிலும் உண்மையிலும் அங்கே மிகவும் உன்னதமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். ஏனென்று சொன்னால், தூய ஆவியாரை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே அவர் இவ்விதமாக சொல்லுவார், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் என்று சொன்னார். இன்றைக்கு தூய ஆவியார் அல்லது கடவுளை ஆண்டவர் இயேசுவை குறித்து அங்கே சான்று பகர்வராக இன்றைக்கும் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தூய ஆவியார் ஆண்டவர் இயேசுவை பற்றி அங்கு சான்று பகர்வது மாத்திரமல்ல, இன்றைக்கும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் நம்மீது அங்கே இறங்கியவர். இன்றைக்கு நம்மோடு கூட இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற சத்தியவரனாகிய தேற்றரவாளனாக அவர் இருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே மூவொரு கடவுள் நமக்கு வெளுக்கின்ற அன்பு கட்டளையை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்திப்பதை காட்டிலும் அவர் எத்தகைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய பணிகளை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு எப்படி பாதுகாப்பு இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, பரிசுத்த மத்தேயுடைய நற்செய்தி பகுதி, இன்றைக்கு 28வது அதிகாரத்தை நீங்கள் இன்றைக்கு வாசித்தீர்கள். இன்றைக்கு அந்த வாசிக்க கேட்ட அந்த அருமையான பகுதியில் இன்றைக்கு காணப்படுகிற அந்த அருமையான வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது எதற்காக சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள், பிதா குமார பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். இதுதான் திருத்துவத்தின் மகிமை. இந்த நற்செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் போய் எல்லா மக்களையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி நீங்கள் கற்பியுங்கள் என்று இந்த நற்செய்தியை பரப்ப சொன்னார். இதுதான் நம் திருச்சபையின் தலையாய கடமை. இன்றைக்கு நாம் எதையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், என்னென்னவோ யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நற்செய்தியை பரப்புவதற்கு நாம் திரியேக கடவுளின் உதவியை நாடிக்கொண்டிருக்கின்றோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்தி பணி இயேசு கட்டளையிட்டது என்பதை நாம் நினைவுபடுத்தி அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றோமா? வெறும் ஆலய ஆராதனைகள், வெறும் இன்றைக்கு சடங்காச்சாரங்கள், வெறும் இன்றைக்கு காணப்படுகின்ற அநேக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓரங்களில் காணப்படுகின்ற இன்றைக்கு காரியங்கள் எல்லாவற்றிலும் இறைவனை நினைக்கிற பொழுது அதிலே நற்செய்தி பணியை நாம் எங்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு போதிப்பது மட்டுமல்ல, அதனை வாழ்ந்து காட்டுவதும் தேவைப்பட்டால் உயிரை தருவதுமாகும். அதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பாக இன்றைக்கு உண்மையான நற்செய்தி பணியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மறை சாட்சிகள், இறையடியார்கள் இப்படித்தான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்றைக்கு நற்செய்தியை அறிவித்தார்கள். அதைத்தான் நம்முடைய திருச்சபையும் ஆரம்பத்தில் அறிவித்து இன்று நாம் நற்செய்தியை பெற்று ஆலயங்களிலே அமர்ந்து அல்லது இந்த முகநூல் பதிவிலே நாம் ஆண்டவரை இன்றைக்கு புகழ்ந்து துதிபாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தங்களுடைய உயிரை தந்த அவர்களை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அந்த நிலைக்கு இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பதனுடைய செயல் இந்த திரியேக கடவுளினுடைய திருத்துவ பணியாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நற்செய்தியை அறிவிப்போருக்கு ஆண்டவர் பாதுகாப்பு அளிப்பவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை பராமரித்து வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அவருடைய பணியை இறையடியார்களாகிய நாம் செய்கின்ற பொழுது அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை கண்ணின் கருவழி போல அவர் பார்த்து கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வழி நடத்துகின்ற வாழ்வாதாரமிக்க கடவுளாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த மூவொரு இறைவனின்
பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அவர் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை, இன்றைக்கு நம்மீது வைத்திருக்கின்ற இந்த கரிசனையை நம் வாழ்விலே எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த நற்செய்தி அறிவிப்பணியில நாம் சிறப்பாக செயல்படுவோம். ஒரு அருமையான காரியத்தை சொல்லி நான் இந்த அருளுரையை நிறைவு செய்கிறேன். வில்பர் ஸ்மித் என்ற ஒரு அருமையான அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை, மூவொரு கடவுளை புரிந்து கொள்ள நினைத்தால் உனக்கு மூளை குழம்பிவிடும். அதே நேரத்தில் மூவொரு கடவுள் இல்லை என நீ மறுக்க தொடங்கினால் உன் ஆன்மாவை இழக்க நேரிடும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அவரிடத்திலே இருக்கிற அன்பை புரிந்து கொண்டு இந்த அருமையான நாளிலே ஒற்றுமை நமதாகட்டும். ஓரிரை அரசிலே நாம் இணைந்து செயல்படுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களேன், பேச்சில் அல்ல, செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்கள் என்ற அந்த அருமையான பாடலின் வரிகளுக்கேற்ப நம் வாழ்க்கையில கடவுள் நமக்கு விடுக்கின்ற இந்த நற்செய்தி அறிவிப்படியை மிகுந்த உத்வேகத்தோடு செய்வோம். அதன்படியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த பரம தந்தையாகிய கடவுளே, உம் திருவார்த்தைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மூவொரு கடவுளாக நீர் வரலாற்றிலே எங்களோடு கூட மேலிருந்து மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உடனிருந்து எங்களை இப்பொழுதும் வழிநடத்துகின்ற ஆண்டவராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் நற்செய்தியிலே திளைத்திருக்க நீர் உம்முடைய அருளைத்தாரும், உம் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிடும். உம் பணிகளை நாங்கள் மீண்டுமாய் செய்கிற பொழுது புதிய உத்வேகத்தோடு இந்த திருத்துவ திருநாளிலிருந்து தொடங்க நீர் அருள் கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எல்லாம் வல்ல இயேசுவின்படி வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் நித்திய கிருபையும் மாறாத தெய்வீக பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதாகாரமும் இருந்து கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். மீண்டுமாக கடவுளை போற்றும் வண்ணமாக ஞானப்பாடலில் 215 பாடுவோம். ஞானப்பாடலில் 215. பிதா, குமாரன் ஆவி, விண் மண் உலகை எல்லாம் தாங்கும் சர்வ வியாதி உம்மார் ராப்பதுமா உம்மார் சூரிய நிலா ஓடுவே தயாரா இந்த பாடல் முதல் 3 சரணங்களை பாடுவோம். Amen.
ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, ஒரே கடவுளாகிய நீர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற 3 தேவாட்களாய் இருக்கிறீர் என்பதை உம்முடைய திருவார்த்தையின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை நாங்கள் உறுதியாக நம்பி இந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்க எங்களுக்கு துணை செய்தருளும். பிதாவாகிய கடவுளே, இனியும் எங்களை அன்பாக பராமரித்து காத்து வாரும். குமாரனாகிய கடவுளே, நீர் அருளும் மீட்பை நாங்கள் பெற்று அனுபவிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எங்களிடம் இரக்கம் கொண்டு எங்களுக்கு ஆத்தும பலமளித்து நாங்கள் தூய வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள் துணை அளித்தருளும். பரிசுத்த திரியேக கடவுளே, பாவிகளாகி எங்களுக்கு இறங்கி உமது ஐக்கியத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எல்லா தேவ தூதரோடும் சேர்ந்து உம்மை என்றென்றும் போற்றி துதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதை போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறதை போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை முன்னேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு நற்சமாதானம் தந்தருளுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக ஞானப்பாடல் எண் 6 4வது கவியை பாடுவோம். ஒன்றாக ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகிய பிதா, குமாரன், ஆவிக்கும் தோத்திரமே உண்டாகும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென்.
கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக.